ஹல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. பாருங்க, இந்த வருஷம் முழுவதுமாக நம்ம ஆராதனையில தவறாது பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ಈ ವರ್ಷ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಾವು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳದ ಹಾಗೆ ನಾವು ದೇವರ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಭಾಗಿಸೋದಕ್ಕೆ ದೇವರು ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ತೋರಿಸಿದ್ದಾನೆ. எத்தனையோ பேர்கள் இந்த ஆராதனையில் பங்கு கொள்ள வேண்டும் நினைத்தார் கூட அவர்கள் கூடாமல் போயிட்டு. ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದರೂ ಕೂಡ ಅದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಸಾಧ್ಯವಾಗದೆ ಹೋಯಿತು. ஆனா பாருங்க, எவ்வளவு போராட்டங்கள் நிந்தைகள் எல்லாரும் இருந்தா கூட அவர்கள் மத்தியில தேவன் நம்மை அவரை தாங்கி சுமந்து அருமையாக வழிநடத்தி வருகிறார். பாருங்க, ಎಷ್ಟು ಹೋರಾಟಗಳು ನಿದ್ದೆಗಳು ಇದ್ದರೂ ಕೂಡ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಒತ್ತು ಸಲಹಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ ನೋಡ್ರಿ. சுகவீனங்கள் வந்தது, ஆனாலும் அது ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ಅಲ್ಲಿ ವ್ಯಾಧಿಗಳು ಬಂತು, ದೇವರು ಕೂಡ ನಮಗೆ ಅಲ್ಲಿ ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பாருங்க, குறைகள் இருந்தது, அதை நிறைவாக மாற்றி இருக்கிறார். ಅಲ್ಲಿ ಕೊರತೆಗಳಿತ್ತು, ಅದನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರು ಮರಪಡಿಸಿದರು. பாருங்க, இந்த வருஷத்துல நினைச்சு பார்க்க முடியலன்னா ரொம்ப அருமையாக நம்ம ஆண்டவர் நம்ம வடித்து நடத்தி வருகிறார். பாருங்க, ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ನೆನೆಸಿ ನೋಡುವುದಾದರೆ ಬಹಳ ಅದ್ಭುತವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನೆ. ஆனா என்னன்னா, அந்த நன்றி உள்ள இருதயம் நமக்கு அவசியம். ಯಾಕೆಂದ್ರೆ ಆ ಕೃತಜ್ಞತೆ ಹೃದಯ ನಮಗೆ ಬಹಳ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. எந்த உள்ள நன்றியோடு கூட ஆண்டவரை நன்றி சொல்லி துதிக்கின்றதோ, ಯಾವ ಮನಸ್ಸು ಹೃದಯ ದೇವರನ್ನು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತದೋ அந்த ஆத்மா வாழ ஆரம்பிக்கிறது. ಆ ಆತ್ಮವು ಅಲ್ಲಿ ಬಾಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ஆத்மா பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க. பார்த்து ಆ ಆತ್ಮವನ್ನು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅದು ಬಹಳ ಸಂತೋಷವುಳ್ಳದಾಗಿರುತ್ತದೆ. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், ಪರಿಶುದ್ಧನಾದ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, எல்லா சபைகளிலும் மன ரம்மியமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். ಎಲ್ಲಾ ಸಭೆಗಳಲ್ಲಿಯೂ ನಾನು ಎಲ್ಲಾ ಸಮಯ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿಯೂ ನಾನು ಮನ ಉಲ್ಲಾಸವುಳ್ಳವನಾಗಿ ಇರುವುದನ್ನು ಕಲಿತುಕೊಂಡೆನು. ஹல்லேலூயா. 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 எந்த விதமான சூழ்நிலைகள் என்னை பாதிப்பதில்லை. ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು ನನ್ನನ್ನು ಬಾಧಿಸೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. 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 அந்த காரியத்தை நமக்கு ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, ಆ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் நம்புகிறோம், வருகிற வருஷத்துல நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கை தேவன் உன்னதமாய் உயர்த்துவார், நம்மை பயன்படுத்துவார். ಆಮೆನ್. ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನೆ, ಬರುವ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರು ಇನ್ನೂ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಉನ್ನತವಾಗಿ ಏರಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஹல்லேலூயா. 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 நம்ம ஆண்டவருக்காக எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ನಾವು ದೇವರಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇರ್ತೀವೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತ ಇರ್ತದೆ. நாம் ஆண்டவருக்கு உண்மையா இருப்போம் என்றால் நிச்சயமாக அதன் பலனை நாம் நிச்சயமாக அனுபவிப்போம். ನಾವು ದೇವರಿಗೆ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿರುವುದಾದರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅದರ ಫಲವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீர்மானம் எடுத்துக்கணும். ನಾವು ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. எது என் வாழ்க்கையில முக்கியமானது? ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದು ಮುಖ್ಯವಾಗಿದೆ? தேவனுடைய கிருபைகள் நம்முடைய இரக்கம் முக்கியமா? ದೇವರ ಕೃಪೆ ಮತ್ತು ಆತನ ಕನಿಕರ ಮುಖ್ಯವಾ? இல்லை என்றால் உலகம் அதன் காரியங்கள் எனக்கு முக்கியமா? ಇಲ್ಲವಾದರೆ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳು ಮುಖ್ಯವಾಗಿದೆಯಾ? அது பிரகாரமே நம்முடைய வாழ்க்கை கூட இருக்கும். ಅದರ ಪ್ರಕಾರವೇ ನಮ್ಮ ಜೀವಿತವಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. 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 அதனால நாம் கர்த்தருக்குள்ள பலப்பட வேண்டும். ಆದ್ದರಿಂದ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಬಲಗೊಳ್ಳಬೇಕು. பலத்து மேல் பலத்தை கொடுக்க ஆண்டவர் சித்தமா இருக்கிறார். ಆಮೆನ್. ಬಲದ ಮೇಲೆ ಬಲವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ಚಿತ್ತವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. நாம் பலவீனமா இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் தேவன் விரும்புவதே இல்லை. ನಾವು ಬಲಹೀನರಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ದೇವರು ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಬಯಸೋದಿಲ್ಲ. அவருடைய பலன் நமக்குள் வரும்போது பலத்தின் மேல் பலன் அடைகிறோம். ಆತನ ಬಲ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವಾಗ ನಾವು ಬಲದ ಮೇಲೆ ಬಲವನ್ನು ಹೊಂದುತ್ತೇವೆ. எந்த சத்துருக்கள் நமக்கு வந்தாலும் நம்ம நோக்கி வந்தாலும் கூட நம்மை மேற்கொள்வதில்லை. ಯಾವ ಶತ್ರು ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದರೂ ಕೂಡ ಅದು ನಮ್ಮನ್ನು ಜಯಿಸೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்கள் மூடி கர்த்தருடைய செய்திக்காக நாம் ஜெபம் பண்ணலாம். ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ದೇವರ ಸಂದೇಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போ நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா
அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா, அனுதினம் நீ வணைந்திடுமே. கிருபையில் ஐசுமுள்ள நல்ல பிதாவே, தர்மையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ಕೃಪೆಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯ ಸಂಪನ್ನನಾದಂಥ ದೇವರೇ, ಈ ಒಳ್ಳೆ ಸುಂದರ ಜಾವಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿನಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீ அறிந்திருக்கிறீர் சுவாமி. ಕೂಡಿ ಬಂದಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ನೀನು ತಿಳಿದಿದ್ದಿ. பலவிதமான பிரயாசங்கள் மத்தியில ஆண்டவரே சமூகத்தில் வந்திருக்காங்க ராஜா. ಹಲವು ವಿಧವಾದ ಪ್ರಯಾಸದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅವರು ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದಾರೆ. நிச்சயமாக நீங்களை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀನು ಅವರನ್ನು ಆಶ್ವಸಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. அப்பா, எங்களை மூடி மறைத்து நீ மாத்திரம் வெளிப்படும். ಅಪ್ಪ, ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚುಮರೆ ಮಾಡಿ ನೀನು ಮಾತ್ರ ಪ್ರಕಟಗೊಳ್ಳು. ಯೇಸುವಿನ ಜಪಗಳ ಪಿತಾವೇ, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳು ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, நம்ம கிறிஸ்மஸ் சீசன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாள் பார்த்து எல்லார் வீட்டு முன்னாடியும் அந்த ஸ்டார் எல்லாம் தொங்கினே தான் இருக்கும். ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನಗಳು ಬರುವುದಾದರೆ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಎಲ್ಲರ ಮನೆಗಳ ಮುಂದೆಯೂ ಆ ನಕ್ಷತ್ರಗಳು ಅಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸ್ತಾ ಇರ್ತದೆ. ಯಾರು ಇಮಿಡಿಯೇಟಾ எடுத்து அது உள்ள போறது இல்லை, எடுத்து திரும்ப வச்சிருது இல்லை. ಯಾರು ತಕ್ಷಣವಾಗಿ ಹಬ್ಬ ಮುಗಿದ ತಕ್ಷಣವಾಗಿ ಅದನ್ನು ತೆಗೆದು ಒಳಗೆ ಎತ್ತಿಡೋದಿಲ್ಲ. அந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரங்களையும் அந்த நிறைய டெக்கரேஷன் பண்ணி அப்படியே நல்லா லைட் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப பார்க்கறதுக்கே ಮನರಂಬಿಯமா இருக்குது. ಅದ ಅಲ್ಲಿ ನಕ್ಷತ್ರಗಳನ್ನು ಹಾಕಿ ಮತ್ತು ಅನೇಕ ಅಲಂಕಾರಿಕ ವಸ್ತುಗಳನ್ನು ಹಾಕಿ ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಸುಂದರವಾಗಿ ಅಲಂಕಾರಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದು ನೋಡೋದಕ್ಕೆ ಮನರಮ್ಯವಾಗಿರ್ತದೆ. இயேசு பிறந்தார் என்கிற ஒரு அந்த நற்செய்தி அதை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறது. ಅದು ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜನಿಸಿದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಶುಭ ವರ್ತಮಾನವನ್ನು ಅದು ಸಾರುತ್ತಲೇ ಇರ್ತದೆ. யாருக்கும் அவ்வளோ அதை பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்க்குவாங்க. ಅದನ್ನು ನೋಡುವಾಗ ಎಲ್ಲರೂ ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯಕರವಾಗಿ ನೋಡ್ತಾರೆ. அதே மாதிரி தான் அந்த கிறிஸ்துமஸுடைய தாக்கம் என்பது மனித குலத்திற்கு அது நிலைத்து கொண்டு தான் இருக்கின்றது. ಆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಅದು ಕಾರ್ಯವು ಮನುಷ್ಯ ಕುಲಕ್ಕೆ ಅದು ಅದು ಹಾಗೆ ಸಾರುತ್ತಲೇ ಇದೆ. இயேசு பிறந்தார், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜನಿಸಿದನು, அவ்வளவுதான், அதோடு முடிந்து விடவில்லை. ಅಷ್ಟಕ್ಕೆ ಅದು ಮುಗಿಯಲಿಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. பாருங்க, லூக்கா எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 21 29 வசனத்தை வாசிக்கும் போது, ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 21ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 29ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ ನಾವು ಓದಿ ನೋಡುವಾಗ, ಆ ಕೂಸಿಗೆ ಸುನ್ನತಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಕಳೆಯಬೇಕಾದ 8 ದಿನಗಳು ತುಂಬಿದ ಮೇಲೆ ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟರು. ಅದು ಗರ್ಭದಲ್ಲಿ ಮೂಡುವುದಕ್ಕಿಂತ ಮೊದಲು ದೇವದೂತನು ಅದಕ್ಕೆ ಹೆಸರನ್ನು ಸೂಚಿಸಿದನು. ಬಳಿಕ ಮೋಶೆಯ ನೇಮದ ಪ್ರಕಾರ ಅವರ ಸೂತಕ ಕಳೆಯುವುದಕ್ಕೆ ತಕ್ಕಷ್ಟು ದಿನಗಳು ತುಂಬಲು ಅವರು ಆ ಕೂಸನ್ನು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದರು. ಯಾಕೆಂದರೆ ಚೊಚ್ಚಲು ಗಂಡುಗಳೆಲ್ಲ ಕರ್ತನಿಗೆ ಮೀಸಲೆನಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಬರೆದಿರುವಂತೆ ಅದನ್ನು ಕರ್ತನಿಗೆ ಸಮರ್ಪಿಸಬೇಕಾಗಿತ್ತು. ಇದಲ್ಲದೆ ಕರ್ತನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಹೇಳಿರುವಂತೆ ಒಂದು ಜೋಡಿ ಬೆಳುವಕ್ಕಿಯನ್ನಾಗಲಿ 2 ಪಾರಿವಾಳದ ಮರಿಯನ್ನಾಗಲಿ ಬಲಿ ಕೊಡಬೇಕಾಗಿತ್ತು. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಸೀಮೋನನೆಂಬ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿದ್ದನು. ಆ ಮನುಷ್ಯನು ನೀತಿವಂತನು, ದೇವ ಭಕ್ತನೂ ಆಗಿದ್ದನು. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಸಂತೈಸುವವನು ಯಾವಾಗ ಬಂದನೆಂದು ಆರೈಸುತ್ತಿದ್ದನು ಮತ್ತು ಪವಿತ್ರಾತ್ಮ ಪ್ರೇರಿತನಾಗಿದ್ದನು. ಇದಲ್ಲದೆ ಕರ್ತನು ಕಳಿಸಬೇಕಾದ ಕ್ರಿಸ್ತನು ಕಾಣುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನೀನು ಸಾಯುವುದಿಲ್ಲವೆಂದು ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮೂಲಕ ಅವನಿಗೆ ದೈವೋಕ್ತಿ ಉಂಟಾಗಿತ್ತು. ಇವನು ಪವಿತ್ರಾತ್ಮ ಪ್ರೇರಣೆಯಿಂದ ದೇವಾಲಯಕ್ಕೆ ಬಂದನು. ಆಗ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಯೇಸು ಎಂಬ ಮಗುವಿಗೆ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಹೇಳಿರುವ ಪದ್ಧತಿಯ ಪ್ರಕಾರ ನಡೆಸಬೇಕಾದದನ್ನು ಅದನ್ನು ಒಳಕ್ಕೆ ತರಲು ಅವನು ಅದನ್ನು ತನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ತಕ್ಕೊಂಡು ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡಿ, ಒಡೆಯನೇ, ನೀನು ನಿನ್ನ ಮಾತನ್ನು ನೆರವೇರಿತು. ಈಗ ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗುವುದಕ್ಕೆ ನಿನ್ನ ದಾಸನಿಗೆ ಅಪ್ಪಣೆಯಾಯಿತು. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய நியமனங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைவேற்றுகிறார்கள். ಇಲ್ಲಿ ದೇವರ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸುವಿಗೆ ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. ஏனென்றால் அவைகளை எந்த விதத்திலும் நாம் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவைகளை நிறைவேற்றுகிறார்கள். ಅದನ್ನು ಯಾವುದೇ ಕಾರ್ಯಕ್ಕೂ ನಾವು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி, ಮೋಶೆಯ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಪ್ರಕಾರ 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், 8ನೆಯ ದಿನದಲ್ಲಿ ಸುನ್ನತಿ ನಡೆಯಲ್ಪಡಬೇಕು என்று சொல்லி ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அங்கே ஆலயத்தை கொண்டு வருகிறார்கள். ಅಲ್ಲಿ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ದೇವಾಲಯಕ್ಕೆ ಕೊಂಡು ತರುತ್ತಾರೆ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, குழந்தை பிறந்த உடனே எங்க வராங்க? ಅಲ್ಲಿ ಮಗು ಹುಟ್ಟಿದ ತಕ್ಷಣವಾಗಿ ಎಲ್ಲೂ ಕೊಂಡು ತರುತ್ತಾರೆ? ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள். ಅಲ್ಲಿ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ,
ஒரு மனிதன் என்றைக்கு குழந்தை பருவத்திலிருந்தே ஆலயத்துக்கு வர ஆரம்பிக்கிறானோ, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಯಾವಾಗ ಹುಟ್ಟಿದ ದಿನದಿಂದ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೋ, அது தேவனுடைய ஆசீர்வாதத்தால் வளர ஆரம்பிக்கின்றது. ಆಮೇಲೆ ಅದು ದೇವರ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவேளை இடையில என்னவன் நடந்தாலும் கூட, ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನೇ ಸಂಭವಿಸಿದ್ರು ಕೂಡ, ஆனா உள்ளத்துல தேவ ஆவி அந்த குழந்தைக்கு அன்கான்சியஸ் அப்சார்ப்ஷன் ஒன்று இருக்குது. அது குழந்தைகளுக்கு நாம் நினைக்கிறோம் நம்ம பேசுறது தெரியாது அப்படின்னு நினைச்சிருப்போம். ನಾವು ನೆನೆಸ್ತೇವೆ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾವು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅದು ಗ್ರಹಿಸೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. ஆனால் சயின்டிபிக்கலா சொல்றாங்க அது உள்ள போயிட்டே இருக்குமா. ಆದ್ರೆ ವೈಜ್ಞಾನಿಕವಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ ಅದು ಆ ಮಗುವಿಗೆ ಒಳಗಡೆ ಅದು ಹೋಗುತ್ತಾ ಇರ್ತದೆ. அதனாலதான் பாருங்க குழந்தைகள் அவர்கள் பெற்றோர்களை போல மாற ஆரம்பிக்கிறாங்க. ಆದ್ದರಿಂದಲೇ ಮಕ್ಕಳು ತಂದೆ ತಾಯಿಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾರ್ಪಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களை மாதிரி சத்தம் போடுறதுக்கு சண்டை போடுறதுக்கு நீ இவ்வளவு கோச்சிங் எல்லாம் கொடுக்க தேவையில்லை, அதுவா சண்டை போடும். ನಿಮ್ಮ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವು ಮಕ್ಕಳು ಜಗಳ ಆಡೋದಕ್ಕೆ ಕೂಗಾಡೋದಕ್ಕೆ ಅದು ಕಲಿಸಿಕೊಡಬೇಕಾಗಿಲ್ಲ, ಅವಾಗವೇ ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತವೆ. நீங்க துதித்தால் ஆராதித்தால் அதுவும் ஆராதிக்கும். ನೀವು ಸ್ತುತಿಸಿದರೆ, ನೀವು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಾದರೆ ಅವುಗಳು ಕೂಡ ಸ್ತುತಿಸಿ ಆರಾಧಿಸುತ್ತದೆ. ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த முறைப்படி எல்லாவற்றையும் செய்வதற்காக ஆலயத்தை கொண்டு வருகிறார்கள். ಅಲ್ಲಿ ಸಾಂಪ್ರದಾಯಿಕವಾಗಿ ಮಾಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಲ್ಲಿ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಕೊಂಡು ತರುತ್ತಾರೆ. ஒருவேளை பிரியமானவர்களே, நமக்கு இன்னும் இது ரொட்டீனா ஏதோ பண்றாங்களேன்ற மாதிரி இருக்கும். ಇದು ಏನೋ ಸಾಂಪ್ರದಾಯಿಕ ಬದ್ಧವಾಗಿ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾವು ಅದು ನಮಗೆ ಇರುತ್ತದೆ. ஆனால் அவைகள்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டதா இருக்கபடினால செய்ய வேண்டியது அவசியம். ಅದು ಯಾಕೆಂದ್ರೆ ಅದೆಲ್ಲವೂ ದೇವರಿಂದ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟ ಕಾರ್ಯವಾಗಿದ್ದರಿಂದ ಅದು ಮಾಡುವಂತದ್ದು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. தேவ ஆவினால இருக்கிற மனுஷன் அதுல கைகளை ஏந்தி அந்த அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதத்தை கூறும்போது, ಅಲ್ಲಿ ದೇವರ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಲ್ಪಟ್ಟಂತ ವ್ಯಕ್ತಿ ಆ ಮಗುವನ್ನು ಕರಗಳಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಆ ಮಗುವಿಗೆ ಕೊಡುವಾಗ, தீர்க்க தரிசனமாக அந்த அவர் அந்த ஊழியக்காரர் கையில ஏந்தி கொடுக்கிற சமயத்துல, ಅಲ್ಲಿ ಪ್ರವಾದನೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅದನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸಿ ಅವರ ಕರಗಳಲ್ಲಿ ಆ ಮಗುವನ್ನು ಕೊಡುವಾಗ, நீங்க பாருங்க அந்த குழந்தையுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். ನೋಡಿರಿ, ಆ ಮಗುವಿನ ಜೀವಿತವು ಅದೇ ರೀತಿಯಾಗಿರುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, நம்ம சர்ச்சில் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். ನಾವು ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲೂ ಕೂಡ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. குழந்தையா இருந்து எந்தெந்த குழந்தைகளை எடுத்து ஊழியக்காரர் எடுத்து என்ன சொன்னாரோ அதுதான் நடந்திருக்குது. ಯಾವ್ಯಾವ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವ ಸೇವಕರು ಎತ್ತಿ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೋ ಅದೇ ಕಾರ್ಯಗಳು ಅಲ್ಲಿ ನಡೆದಿದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரன் கையில குழந்தை கொடுப்பது அவசியம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ಅಲ್ಲಿ ದೇವರಿಂದ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಪರಿಶುದ್ಧವಾದಂತ ದೇವ ಸೇವಕರುಗಳ ಕೈಗಳಿಗೆ ಇಲ್ಲಿ ಮಗುವನ್ನು ಕೊಡುವುದು ಅವಶ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಬೋಧಿಸುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, அந்த வார்த்தை ஊழியக்காரன் அந்த வார்த்தையின் படியே அந்த குழந்தை வளர ஆரம்பிக்கின்றது. ಅಲ್ಲಿ ಆ ದೇವ ಸೇವಕರ ಮುಖಾಂತರ ಬಾಯಿಂದ ಬಂದಂತ ಮಾತಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ ಆ ಮಗು ಬೆಳೆದು ಬರುತ್ತದೆ. பாருங்க, சிமியோன் சொன்னது, ಅಲ್ಲಿ ಸೀಮೋನನು ಹೇಳಿದದ್ದು. ஆனா ஒருவேளை அந்த இடத்துல சொன்னாரா, எல்லாம் முன்குறிக்கப்பட்ட ஒரு காரியங்கள். ಏನು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಳಿದರ? ಇಲ್ಲ, ಅದೆಲ್ಲವೂ ಮುಂಚಿತವಾಗಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಕಾರ್ಯ. இவையெல்லாம் தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காரியம். ಇದೆಲ್ಲವೂ ದೇವರಿಂದ ನಿರ್ಣಯಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಕಾರ್ಯ. உலக தோற்றத்துக்கு முன்பே இதெல்லாம் ஒட்டு தேவன் எழுதி வைத்திருக்கார். ಅಲ್ಲಿ ಲೋಕವು ಉಂಟಾಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ದೇವರು ಇದೆಲ್ಲವನ್ನು ಆತನು ನಿಶ್ಚಯಿಸಿದ್ದನು. ஒவ்வொரு வாழ்க்கையும் என்னென்ன செய்ய வேண்டும், என்ன நடக்க வேண்டும் என்பதை தேவன் முன்குறித்திருக்கிறார். ಆಮೇಲೆ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು, ಏನ್ ನಡೀಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ದೇವರು ಮುಂಚಿತವಾಗಿ ಆತನು ತಿಳಿಸಿದ್ದಾನೆ. அதனால பிரியமானவர்களே, ஏதோ ரொட்டீனா வரோம் செய்யறோம் நினைச்சுக்காதீங்க. ಆದ್ರಿಂದ ಪ್ರಿಯರೇ, ಏನೋ ನಾವು ಸಾಂಪ್ರದಾಯಿಕವಾಗಿ ಬರುತ್ತೇವೆ, ಏನೋ ಮಾಡ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. ஒரு குழந்தையை பிரதிஷ்டிக்க பண்ண வேண்டும் என்றால் ஊழியக்காரர் ஏதோ சும்மா வந்துடுறது இல்லைங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಗುವನ್ನು ಪ್ರತಿಷ್ಠಿಸುವಾಗ ಏನೋ ದೇವ ಸೇವಕರು ಸಾಧಾರಣವಾಗಿ ಬರೋದಿಲ್ಲ. முழங்கால் படிட்டு 12 மணி நேரம் தேவ சமூகத்துல காத்திருந்து வந்துதான் அந்த ஊழியக்காரர் என்ன பண்றாங்க, அந்த குழந்தை எடுத்து ಪ್ರತಿಷ್ಠೆ செய்கிறார். ಅಲ್ಲಿ ಮೊಣಕಾಲುಗಳನ್ನು ಊರಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಮಯಗಳನ್ನು ಕಳೆದು ಆ ಮಗುವಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಆ ಮಕ್ಕಳನ್ನು ಅವರು ಪ್ರತಿಷ್ಠಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಬರ್ತಾರೆ. ಕಾರಣ என்ன? ಕಾರಣವೇನು? எப்படியாவது இந்த குழந்தை தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும். ಆಮೆನ್. ಹೇಗಾದರೂ ಈ ಮಗು ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಎದ್ದು ಪ್ರಜ್ವಲಿಸಬೇಕು, ದೇವರ ನಾಮத்தை ಮಹಿಮೆಪಡಿಸ வேண்டும், ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, அருமையாக இந்த காரியத்தை செய்கிறாங்க.
ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ஆனா அதோடு முடிந்து வர்றதில்ல. ಅದು ಅಷ್ಟರ ಅಲ್ಲಿಗೆ ಅದು ಮುಕ್ತಾಯವಾಗೋದಿಲ್ಲ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சோதனை வருகிறது குழந்தை பருவத்திலே. ಅಲ್ಲಿ ಬಾಲ್ಯ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಒಂದು ಶೋಧನೆ ಆದು ಬರ್ತದೆ. மத்தேயு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅದು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 13 21 ವಚನத்தை நீங்க வீட்ல போய் படிச்சீங்க. ಅಲ್ಲಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯ ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 13ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 21ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಮನೆಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡ್ರಿ. அங்க ஒரு சோதனை ஏற்படுகின்றது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಶೋಧನೆಯು ಸಂಭವಿಸುತ್ತದೆ. ஏரோது ராஜா என்ன பண்றான்? ಅಲ್ಲಿ ಹೆರೋದ ಅರಸನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? என்னை விட ராஜா இங்க இருக்க கூடாது என்று சொல்லி ನನಗಿಂತ ಮಿಗಿಲಾದಂತ ಅರಸನು ಇಲ್ಲಿ ಇರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ இந்த குழந்தையை எப்படியாவது நான் கொலை செய்வேன் ಆ ಮಗುವನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ನಾನು ಕೊಲೆ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ என்று சொல்லி அவன் யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையில ಅವನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಆಲೋಚಿಸ್ತಾ ಇರತಕ್ಕಂತ ಸಮಯದಲ್ಲಿ ஆண்டவர் எச்சரிக்கிறார் யோசேப்பை. ಅಲ್ಲಿ ದೇವರು ಯೋಸೇಫನಿಗೆ ಎಚ್ಚರಿಸುತ್ತಾರೆ, குழந்தையை கூட்டிக் கொண்டு எகிப்து தேசத்துக்கு போ, ನೀನು ಆ ಮಗುವನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ನೀನು ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಓಡಿ ಹೋಗು. இதுவும் பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது. ಇದು ಕೂಡ ನಾವು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಪ್ರವಾದನೆ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬಂದಂತದ್ದು. பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏதோ நம் வாழ்க்கையில அகஸ்மாத்தா நடக்குது சொல்லலாம், அது மாதிரி நடக்கிறது இல்ல. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯ ಏನೋ ಅಕಸ್ಮಾತ್ ಆಗಿ ನಡೆಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಅದು ನಡೆಯೋದಿಲ್ಲ. தேவனுக்குள் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும், ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮತ್ತು ದೇವರಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ, தேவ பிள்ளைகள் அனைவருக்கும், ದೇವ ಮಕ್ಕಳೆಲ್ಲರಿಗೂ தீர்க்க தரிசனமாக ಕಾರ್ಯಗಳು நடைபெறும். ಆಮೆನ್. ಪ್ರವಾದನೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅವರ ಜೀವಿತವು ಅಲ್ಲಿ ನಡೆಸಲ್ಪಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பாருங்க நம்ம மேல இருக்கிற எவ்வளவு அக்கறை பாருங்க. ನೋಡ್ರಿ, ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஒருவேளை இயேசுவே யாரை கொல்ல முடியாது. ನೋಡ್ರಿ, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಯಾರು ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗೋದಿಲ್ಲ. அவர் ஜீவன், ಯಾಕಂದ್ರೆ ಆತನು ಜೀವನು. அதே மாதிரி தான் நம்மளை கூட ஆண்டவர் பாதுகாக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕೂಡ ಆತನು ಕಾಯುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு எந்த இடத்துல அவர் இருக்க முடியல, என்ன பண்றாங்க, எகிப்து தேசத்துக்கு போயிடுறாங்க. ಅಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕಾಗದೆ ಅವರು ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ಅವನ ಪಾತಕ ಆಂಡವರಿಗೆ இந்த நிலைமையா? ಅಲ್ಲಿ ನೆನೆಸಿ ನೋಡಬಹುದು, ನಾವು ದೇವರಿಗೆ ಈ ರೀತಿಯಾದಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯ. சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படி வரலாம் பிரியமானவர்களே. ಕೆಲವೊಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಆ ರೀತಿಯಾಗಿ ಬರಬಹುದು ಪ್ರಿಯರೇ. கவலைப்படாதீர்கள், ಚಿಂತಿಸಬೇಡ್ರಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சகலமும் அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಮಕ್ಕಳಿಗೂ ಆತನ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅದು ನೆರವೇರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அது நன்மைக்காகவே நடைபெறுகிறது. ಆಮೆನ್. ಅದು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ಅದು ಸಂಭವಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எகிப்து தேசத்துல சென்ற உடனே, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅಲ್ಲಿ ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೇರಿದ ತಕ್ಷಣ the presence of God felt, அதாவது தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல எகிப்து தேசத்துக்கு போது பாருங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಐಗುಪ್ತ ದೇಶವನ್ನು ಆವರಿಸುತ್ತದೆ. தேவன் எங்கெங்க குழந்தையா இருந்தா கூட அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்குது பாருங்க. ಅಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಗುವಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ಅಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇದೆ ನೋಡ್ರಿ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, அப்பனா பாத்துங்க, ஆண்டவருடைய மகத்துவங்களை நாம் யோசித்து கூட பார்க்க முடியாது. ಅಲ್ಲಿ ದೇವರ ಮಹತ್ವಗಳನ್ನು ನಾವು ಯೋಚಿಸಿ ನೋಡೋದಕ್ಕೂ ಅಸಾಧ್ಯ. பிரியமானவர்களே, நாம் எங்க இருக்கிறோமோ தேவ பிரசன்னமும் இருக்க வேண்டும். ಆಮೇಲೆ ನಾವು ಎಲ್ಲಿದ್ದೇವೋ ಅಲ್ಲಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಕೂಡ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, திரும்பவும் அவர்கள் என்ன பண்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு திரும்ப போங்கன்னு சொல்றாரு. ಮತ್ತೆ ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. குளிர் நிறைந்த ஒரு தேசம், ಅಲ್ಲಿ ಬಹಳ ಚಳಿ ತುಂಬಿದಂತ ದೇಶ, மனாந்தரமான வழிகளில் போகிறார்கள். ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಕಾಡಿನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಅವರು ಹಾದು ಹೋಗುತ್ತಾರೆ. எவ்வளவு கடினமான பாதைகள் பாருங்க. ಎಷ್ಟು ಕಠಿಣವಾದಂತ ಹಾದಿಗಳು ನೋಡ್ರಿ. கிறிஸ்துமஸ் சீசன்னா அவ்வளவு ஈஸி இல்லைங்க. ಅಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಸಂದರ್ಭಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅದು ಬಹಳ ಸುಲಭವಾದಂತ ಕಾರ್ಯವಲ್ಲ. திரும்ப ஆண்டவரை கூப்பிட்டு அழைச்சு கொண்டு வருகிறார்கள். ಮತ್ತೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಲ್ಲಿಂದ ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, நாம் தேவனை நேசிக்கிறவர்களா இருக்கும்போது, ನಾವು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವಾಗ சில சமயங்களில இப்படிதான் நம்மளுக்கு போராட்டங்கள் வர ஆரம்பிக்கும். ಕೆಲವೊಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದಂತ ಹೋರಾಟಗಳು ನಮಗೆ ಆದ ಬರ್ತದೆ. அங்கும் இங்கும் அலைகிறதான ஒரு அனுபவங்கள், ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಅಲೆದಾಡುವಂತ ಸಂದರ್ಭಗಳು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகள் மத்தியில கூட தேவன் இயேசு கிறிஸ்துவை பாதுகாத்து வருகிறார். ಇವುಗಳೆಲ್ಲ ಮಧ್ಯಗಳಲ್ಲೂ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ದೇವರು ಅಲ್ಲಿ
ಕಾದು ನಡೆಸಿಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மாதிரி கூட பாருங்க, நம்ம ஒவ்வொரு தேவனை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் பாதுகாக்கிறார். ನೋಡ್ರಿ, ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರು ಆತನು ಸಂರಕ್ಷಿಸಿ ಕಾಯುತ್ತಾ ಬರ್ತಾನೆ. எந்த சூழ்நிலையும் எந்த மனிதர் நம்மளுக்கு விரோதமா எழும்பினாலும் கூட, ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಯಾವ ಮನುಷ್ಯನು ಕೂಡ ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದರೂ ಕೂಡ, அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினாலே, ಆಮೇಲೆ ಕರೆದಾತನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರುವುದರಿಂದ, அவர் தீர்க்கதரிசனமா எல்லாம் சொல்லியிருக்கிறபடினாலே, ಅವರು ಪ್ರವಾದನೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ನುಡಿದಿರುವ ಪ್ರಕಾರ எந்த விதமான மாற்றங்கள் இல்லாதபடி ஒவ்வொன்றும் நிறைவேறுகிறாய் காணப்படுகிறது. ಯಾವುದೇ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲದ ಹಾಗೆ ಎಲ್ಲವೂ ನೆರವೇರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில கூட அப்படிதான் பிரியமானவர்களே. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಕೂಡ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಿಯರೇ, தேவனை உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ದೇವರನ್ನು ನಿಜವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವಂತ ಮಕ್ಕಳಿಗೆ, அதுக்கு ಅರ್ಪಣಿக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில, ಅದಕ್ಕೆ ನಾನು ನನ್ನ ಸಮರ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಮಕ್ಕಳ ಜೀವಿತಕ್ಕೆ அது நேர்த்தியாய் தேவன் அதை செய்கிறார். ಅದು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರು ನೆರವೇರಿಸ್ತಾನೆ. இவைகளை பார்க்கும்போது கடினமான ஒரு சூழ்நிலையே என்று நம்ம நினைத்துக் கொள்ளலாம். ಇದನ್ನು ನೋಡುವಾಗ ಅದು ಕಠಿಣವಾದಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬಹುದು. ஆனால் இல்லை பிரியமானவர்களே, ಆದ್ರೆ ಇಲ್ಲ ಪ್ರಿಯರೇ, இவைகள் எல்லாவற்றையும் தேவன் அனுமதிக்கிறார். ಇವೆಲ್ಲವನ್ನು ದೇವರು ಅನುಮತಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து திரும்ப இஸ்ரேல் தேசத்துக்கே வராரு. ಅಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದಿಂದ ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಮತ್ತೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ಹಾದು ಬರ್ತಾರೆ. அப்புறம் என்ன பண்றாரு சொல்ல, அவர் என்ன கொண்ட நாசரேத்துல போய் வளர ஆரம்பிக்கிறாரு. ಅವರು ನಜರೇತಿನಲ್ಲಿ ಹೋಗಿ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா யாருக்கும் தெரியாது. ಅದು ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಜನರಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತದೆ. இவர் யார் என்பதை யாரும் அறியவில்லை. ಆತನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಯಾರು ತಿಳಿದಿಲ್ಲ. ஆனால் தேவனுடைய சித்தம் நிறைவேறிக்கொண்டே இருக்குது பாருங்க. ಆದ್ರೆ ದೇವರ ಚಿತ್ತ ಅಲ್ಲಿ ನೆರವೇರುತ್ತಲೇ ಇದೆ. நம்முடைய வாழ்க்கையில கூட அவ்வளவுதான். ನಮ್ಮ ಜೀವಿತವೂ ಕೂಡ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ தேவனுக்கு உண்மையா நேசிக்கிற பிள்ளைகளுக்கு என்னென்ன நம்ம பெருசா உனக்கு நம்ம அல்ட்டிகளா கூட ரொம்ப பெருசா நம்ம காமிச்சா கூட நிறைவேறி கொண்டே வரும் பாருங்க. ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ ಮಕ್ಕಳು ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡದಾಗಿ ಏನು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳದಿದ್ದರೂ ಕೂಡ ಅದೆಲ್ಲವೂ ನೆರವೇರುತ್ತಲೇ ಬರ್ತಾ ಇರ್ತದೆ. ನಾವು ஒன்றும் நம்ம பெரிய மனிதராக காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ನಾವೇನೋ ಒಂದು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆಯೇ ಇಲ್ಲ. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறபடினால பெரிய காரியம் நடந்து கொண்டுதான் இருக்கும். ಆಮೇನ್. ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವುದರಿಂದ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಯುತ್ತಲೇ ಇರ್ತದೆ. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை பயப்படுத்துவோம். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, நினைச்சு பார்த்தோம்னா ನೆನೆಸಿ ನೋಡಿರ್ತೇವೆ ನಾವು. அவ்வளவு ரொம்ப அருமையானவைகள். ಅದು ಬಹಳ ಸುಂದರವುಳ್ಳಂತದ್ದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம செய்யற ஊழியம், அதாவது நீங்க எது செஞ்சாலும் மற்றவர்கள் காண வேண்டும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ನಾವು ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದರೂ ಕೂಡ ಬೇರೊಬ್ಬರು ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಮಾಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. பரலோகம் காண வேண்டும். ಆಮೆನ್. ಪರಲೋಕ ಅದನ್ನು ನೋಡಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, ஒருவேளை நீங்க மூலையிலிருந்து செய்யற ஒரு ஜெபம், ಏನೋ ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ನೀನು ಮಾಡುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆ யாரும் பார்க்க மாட்டாங்க. ಯಾರು ನೋಡೋದಿಲ್ಲ. ஆனா பரலோகம் திறந்து இருக்கும். ಆಮೇನ್. ಆದರೆ ಪರಲೋಕವು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. அதுக்கான பலனை தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ಅದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಫಲವನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಲೇ ಇರ್ತಾನೆ. பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த நாசரேத் ஊர்ல வளர்றார். ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ, ಕರ್ತನಾಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆ ನಜರೇತ್ ಎಂಬ ಊರಿನಲ್ಲಿ ಆತನು ಅಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತಾನೆ. யாருக்கும் தெரியாது. ಅಲ್ಲಿ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. சைலண்டான முறையில தேவனுடைய மகத்துவங்கள் வந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಬಹಳ ನಿಶಬ್ದವಾಗಿ ಅಲ್ಲಿ ದೇವರ ಮಹತ್ವಗಳು, ದೇವರ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತಲೇ ಇದೆ. அந்த நேரத்தை எந்தெந்த வயசுல என்ன ஆண்டவர் செய்யறாரோ அதெல்லாவற்றையும் தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல பரவி கொண்டே இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಯಾವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾವ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಕರ್ತನಾಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೋ ಅಲ್ಲೆಲ್ಲ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಹರಡುತ್ತಲೇ ಇದೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, பாருங்க, அது ரொம்ப அருமையான காரியங்களா இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಅದು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಬಹಳ ಸುಂದರವಾದಂತ ಕಾರ್ಯಗಳಾಗಿದೆ. இன்னொரு காரியம் ஆண்டவர் செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. ಮತ್ತೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಕರ್ತನಾಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ತಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾನೆ. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13-16 வசனத்தை வாசிக்கும் போது, ಅಲ್ಲಿ ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 13ರಿಂದ 16ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿ ನೋಡುವಾಗ, ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯೇಸು ಯೋಹಾನನಿಂದ ಸ್ನಾನ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ಗಲಿಲಾಯದಿಂದ ಯೋರ್ದಾನ್ ಒಳಗೆ ಹೋದನು. ಆಗ ಯೋಹಾನನು, ನಾನು ನಿನ್ನಿಂದ ಸ್ನಾನ ಮಾಡಿಸಿಕೊಳ್ಳತಕ್ಕವನಾಗಿರುವ ಅಲ್ಲಿ ನೀನು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರುವುದೇನು ಎಂದು ಕೇಳಿ ಆತನನ್ನು
ತಡೆಯುತ್ತಾ ಇದ್ದನು. ಆದರೆ ಯೇಸು ಅವನಿಗೆ, ಸದ್ಯಕ್ಕೆ ಒಪ್ಪಿಕೋ, ಹೀಗೆ ನಾವು ಎಲ್ಲ ಧರ್ಮವನ್ನು ನೆರವೇರಿಸತಕ್ಕದ್ದಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳಿದಾಗ ಅವನು ಒಪ್ಪಿಕೊಂಡನು. ಯೇಸು ಸ್ನಾನ ಮಾಡಿಸಿಕೊಂಡ ಕೂಡಲೇ ನೀರಿನಿಂದ ಮೇಲಕ್ಕೆ ಬರಲು ಇಗೋ, ಆತನಿಗೆ ಆಕಾಶವು ತೆರೆಯಿತು ಮತ್ತು ದೇವರ ಆತ್ಮ ಪಾರಿವಾಳದ ಹಾಗೆ ಇಳಿದು ತನ್ನ ಮೇಲೆ ಬರುವುದನ್ನು ಕಂಡನು. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த இடைப்பட்ட 12வது வருஷத்துல அவர் ஆலயத்துல போய் வேத பாரகரோடு பேசுகிறார். ಅಲ್ಲಿ ಆತನು 12 ವಯಸ್ಸಿನವನಾಗಿರುವಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರಗಳ ಪಂಡಿತರ ಸಂಗಡವಾಗಿ ಆತನು ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. அதை படித்து ரொம்ப ஆச்சரியப்படுகிறாங்க, எப்படி இந்த ஞானம் வந்தது இந்த சிறு பையனுக்கு என்று. ಅಲ್ಲಿ ಆ ಪಂಡಿತರೆಲ್ಲರೂ ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯಪಡುತ್ತಾರೆ, ಈ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಈತನಿಗೆ ಹೇಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಜ್ಞಾನ ಬಂತು ಎಂಬುದಾಗಿ. ஏனென்றால் அவரே வார்த்தையா இருக்கிறபடினால் அந்த வார்த்தை மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ಯಾಕೆಂದ್ರೆ ಆತನೇ ವಾಕ್ಯವಾಗಿದ್ದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮಹಿಮೆ ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಗುತ್ತಾ ಇದೆ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ಅನಂತರವಾಗಿ ಗಮನಿಸೋದಾದ್ರೆ திரும்பவும் அவர் பெற்றோர்களும் கூட போய் ಮತ್ತೆ ಹಿಂದಿರುಗಿ ಎತ್ತ ತಂದೆ ತಾಯಿಗಳ ಜೊತೆಗೆ ಹೋಗಿ அவர்களோடு கூட வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். ಮತ್ತೆ ಅವರ ಸಂಗಡ ವಾಸ ಮಾಡ್ತಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. இடைப்பட்ட வருஷத்துல ನಿಶ್ಚಯಿಸಲ್ಪಟ್ಟಂತ ವರ್ಷದಲ್ಲಿ எந்த விதமான எந்த காரியமும் சொல்லப்படவில்லை. ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಯ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ಪಡಲಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய மகத்துவங்கள் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. ಅಲ್ಲಿ ದೇವರ ಮಹತ್ವಗಳು ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಗುತ್ತಲೇ ಇದೆ. பாருங்க, அமைதியாக இருக்கிறார், ಅಲ್ಲಿ ಬಹಳ ನಿಶ್ಶಬ್ದವಾಗಿದ್ದಾರೆ. தாய் தகப்பனுக்கு உதவியாக இருக்கிறார், ಅಲ್ಲಿ ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ಸಹಾಯಕನಾಗಿದ್ದಾನೆ. எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிக்கிறார். ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஆனா யாருக்கும் தெரியாது, ಅಲ್ಲಿ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ இவர்தான் உலக ரட்சகர் என்று சொல்லி. ಈತನೇ ಲೋಕದ ರಕ್ಷಕನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, அமைதியா இருக்கிற வருஷங்கள், ಅಲ್ಲಿ ನಿಶ್ಶಬ್ದವಾಗಿ ಇರತಕ್ಕಂತ ವರ್ಷಗಳು, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற வருஷங்கள், ಅದು ದೇವರ ಚಿತ್ತಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತ ವರ್ಷ. மறைக்கப்பட்டவைகள் தேவனுக்கு உரியவைகள் என்று வேதம் உபாகமம் 29:29 சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ವಿಮೋಚನ ಕಾಂಡ 29:29 ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಮರೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟದಂತೆಲ್ಲವೂ ದೇವರಿಗೆ ಇಡಲ್ಪಟ್ಟದಾಗಿದೆ, ದೇವರಿಂದ ಆಗಲ್ಪಟ್ಟದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. நாம் மறைவா இருந்து என்னென்ன செய்யணுமோ மற்றவங்க பார்க்கணும்னு செய்யக்கூடாதுங்க. ಅಲ್ಲಿ ಮರೆಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಯಾವುದಾದ್ರು ನಾವು ಮಾಡಬೇಕು, ಅದು ಬೇರೊಬ್ಬರು ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಮಾಡುವಂತದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் செய்துதான் ஆக வேண்டும். ಅಲ್ಲಿ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತೆ ನಾವು ಮಾಡಬೇಕು. அந்த வருஷத்துல ஆண்டவர் என்ன செஞ்சார், அதை செஞ்சார், இதை சார் கற்பனைகளை எதோ சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ದೇವರು ನನಗೆ ಇದು ಮಾಡಿದ್ರು, ಅದು ಮಾಡಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ಕಲ್ಪನೆಗಳನ್ನು ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ. கற்பனைகளுக்கு முடிவே இல்லை. ಅಲ್ಲಿ ಕಲ್ಪನೆ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಅಲ್ಲಿ ಮುಕ್ತಾಯವೇ ಇಲ್ಲ. ஆனால் வேதத்துல அமைதியா இருந்த நாட்கள், ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬಹಳ ಅಲ್ಲಿ ನಿಶ್ಶಬ್ದವಾಗಿದ್ದಂತ ದಿನಗಳು. மனுஷரூபமாய் காணப்பட்டார். ಅಲ್ಲಿ ಆತನು ಮನುಷ್ಯ ರೂಪನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. அதனால மனுஷனாய் காணப்பட்டதுனால என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அதை தேவன் செய்து கொண்டு இருந்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ಅಲ್ಲಿ ಆತನು ಮನುಷ್ಯನಾಗಿ ಯಾವ್ಯಾವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿತ್ತೋ ಅದೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಮಾಡಿಕೊಂಡು ಬಂದನು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೇನೆ. தேவன் அவருக்காக என்ன ஊழியத்தை எப்போ ஆரம்பிக்க வேண்டும் என்று இருக்குதோ அந்த நாள் வரைக்கும் அமைதியாக இருக்கிறார் பாருங்க. ಅಲ್ಲಿ ದೇವರು ಯಾವ ದಿನವನ್ನು ಆತನ ಸೇವೆಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಿಶ್ಚಯಿಸಿದ್ದನೋ ಆ ದಿನದವರೆಗೂ ಆತನು ನಿಶ್ಶಬ್ದವಾಗಿ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇದ್ದನೆಂಬುದಾಗಿ ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸ್ತೇನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ தேவன் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருங்கள் என்று சொல்லி. ದೇವರು ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲೆತ್ತುವವರೆಗೂ ಆತನ ತ್ರಾಣವುಳ್ಳ ಹಸ್ತದ ಕೆಳಗೆ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಅಡಗಿಸಿಕೊಂಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. துள்ளக்கூடாது, துள்ளக்கூடாது, ಅಲ್ಲಿ ಆತುರ ಪಡಬಾರದು. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அதை செய்வேன் இது செய்வேன் ஓடக்கூடாது. ನಾನು ಅದನ್ನು ಮಾಡ್ತೇನೆ ಇದನ್ನು ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಓಡಬಾರದು. தெய்வ சமூகத்தில் இருப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கின்றது. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾನು ಇರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ அல்லேலூயா. ಹೇಳ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா தேவ சமூகமே எனக்கு வேணாம்னு ஓடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖವೇ ನನಗೆ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಓಡುವಂತ ಜನರು ಅನೇಕರಿದ್ದಾರೆ. அழைப்புகள் வந்தாலும் கூட உதறி தள்ளி போடுகிற ஜனங்கள் ஏராளம் உண்டு. ಅಲ್ಲಿ ಕರೆವಿಕೆಗಳು ಬಂದರೂ ಕೂಡ ಅದನ್ನು ತಳ್ಳಿ ಓಡುವಂತ ಜನರು ಅನೇಕರಿದ್ದಾರೆ. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தாழ்த்தி அந்த வருஷத்துல அடங்கி இருக்கிறார் பாருங்க. ಅಲ್ಲಿ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಆ ವರ್ಷಗಳು ಬರುವವರೆಗೂ ಆತನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಇದ್ದಾನೆ ನೋಡ್ರಿ. 30வது வயசுலதான், ಅಲ್ಲಿ 30ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿಯೇ அப்பதான் ஞானஸ்நானம் தொழுகும்படியாக யோவான் ஆண்டவர் போறார் பாருங்க. ಅಲ್ಲಿ ಸ್ನಾನಿಕನಾದಂತ ಯೋಹಾನನ ಬಳಿಯಲ್ಲಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗುತ್ತಾನೆ. சகலத்தை உண்டாக்கினவர், ಸಕಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ಆತನು,
ಆತನು. எல்லாம் ஒரு வார்த்தையினால உருவாக்கினவர். ಕೇವಲ ಎಲ್ಲವನ್ನು ಬರೀ ಬಾಯಿ ಮಾತಿನಿಂದ ಸೃಷ್ಟಿಸಿದ ಆತನು. தன்னை தாழ்த்தி அந்த ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து போறா பாருங்க. ತನ್ನನ್ನು ತಾನೇ ತಗ್ಗಿಸಿಕೊಂಡವನಾಗಿ ಆ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನಕ್ಕೆ ಆತನು ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾನೆ. அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே ಆತನು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆತನು ದಡಕ್ಕೆ ಬಂದ ತಕ್ಷಣ பரிசுத்தாவியானவர் அவர் மேல் அமர்ந்தார். ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಆತನ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂದನು. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ 17ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அன்றிய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. ಆಗ ಆಕಾಶದಿಂದ ಈ ರೀತಿಯಾಗಿ ವಾಣಿ ಆಗುತ್ತದೆ, ಆಗ ಈತನು ಪ್ರಿಯನಾಗಿರುವ ನನ್ನ ಮಗನು, ಈತನನ್ನು ನಾನು ಮೆಚ್ಚಿದ್ದೇನೆ ಎಂದು ಆಕಾಶವಾಣಿ ಆಯಿತು. ஞானஸ்நானத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க. ಅಲ್ಲಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನಕ್ಕೆ ಆತನು ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறார் பாருங்க. ಆತನು ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. ஆண்டுடைய இந்த மனத்தாழ்மை பார்க்கும்போது தான் ಅಲ್ಲಿ ದೇವರ ಈ ಮನತಾಳ್ಮೆಯನ್ನು ನೋಡುವಾಗ வானம் திறக்கிறது, ಅಲ್ಲಿ ಆಕಾಶವು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ, சத்தம் உண்டாகிறது, ಅಲ್ಲಿ ಶಬ್ದ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இவர் என்னுடைய நேசகுமாரன், ಈತನು ನನ್ನ ಪ್ರಿಯನಾದಂತ ಮಗನು, நான் இவர் மேல் பிரியமா இருக்கிறேன், ನಾನು ಈತನನ್ನು ಮೆಚ್ಚಿದ್ದೇನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த மனுஷன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறானோ, ಯಾವ ಮನುಷ್ಯನು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾನೋ பரலோகம் திறக்கின்றது, ಅಲ್ಲಿ ಪರಲೋಕವು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ, அங்கிருந்து வார்த்தை உண்டாகிறது, ಅಲ್ಲಿಂದ ವಾಕ್ಯಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ಪ್ರಿಯರಾದವರೇ, ದೇವರು ನಮ್ಮಿಂದ ಏನನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ? ஆண்டவர் ஒருவேளை நான் தானே படிச்சேன், நான் என்ன யோசிச்சாரா? ಅಲ್ಲಿ ನಾನೇನು ಮಾಡಿದೇನು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಯೋಚಿಸ್ತೀನಾ? இல்லை, ಇಲ್ಲ. இப்பொழுது இடம் கொடு ಈಗ ಸ್ಥಳ ಕೊಡು என்று சொல்லி யோவான் ஸ்நானனுக்கு அவர் அறிவூட்டுகிறார். ಅಲ್ಲಿ ಸ್ನಾನಿಕನಾದಂತ ಯೋಹಾನನಿಗೆ ಆತನು ಎಚ್ಚರಿಸುತ್ತಾನೆ. இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲಾ ಧರ್ಮವನ್ನು ನೆರವೇರಿಸತಕ್ಕಂಥದ್ದು ನಮಗೆ ಸದ್ಯಕ್ಕೆ ಒಪ್ಪಬೇಕಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. பாருங்க என்னென்ன நடக்குது பாருங்க ஆண்டோட இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில. ನೋಡ್ರಿ ಏನೇನು ಸಂಭವಿಸುತ್ತದೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತದಲ್ಲಿ. நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும், ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡಬೇಕು. எத்தனை நம்முடைய தேவனுடைய சித்தத்துல ஆண்டவர் செய்வதற்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ಸ್ಥಳವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ? பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி ஒப்பு கொடுக்கிறவர்களே ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்படுகிற ஜனங்களாக இருக்கிறார்கள். ಅಲ್ಲಿ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸ್ಥಳವನ್ನು ಮಾಡಿಕೊಡುವಂತ ಜನರೇ ಅಲ್ಲಿ ದೇವರಿಂದ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡುವಂತ ಮನುಷ್ಯರಾಗಿರ್ತಾರೆ. ஞானஸ்நானம் எடுத்த உடனே ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ಹೊಂದಿದ ತಕ್ಷಣ பரலோகம் திறந்தது, ಅಲ್ಲಿ ಪರಲೋಕವು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಿತು. இவர் யார் என்பதை ஜனங்களுக்கு தேவனாக அறிவிக்கிறார். ಈತನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಜನರಿಗೆ ಆತ ಅಲ್ಲಿ ದೇವರು ತಿಳಿಸುತ್ತಾನೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, அதே மாதிரிதான் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ நாம் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது ನಾವು ದೇವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ நாம சொல்லக்கூடாது, நாம யாருன்னு சொல்லக்கூடாது, ನಾವು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಾರದು. நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் நீங்க சொல்லாதீங்க. பிரியமானவர்களே, ನಾನು ಆ ರೀತಿಯಾಗಿದೆ ಈ ರೀತಿಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೀವು ಹೇಳಬೇಡ್ರಿ. ஆண்டவர் சொல்ல வேண்டும். ಆಮೆನ್. ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கேக்குறோமா இல்லீங்களா? ಕೇಳ್ತೇವಾ ಇಲ್ವಾ? இங்கிருந்து வார்த்தை புறப்பட்டு வருது, ಇಲ್ಲಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೊರಟು ಬರ್ತದೆ. நீங்க கண்ணீரோடு வரும்போது, ನೀವು ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಬರುವಾಗ தேவதாசன் மூலமா இங்கிருந்து வருகிறது. எப்படி வருகிறது? ದೇವದಾಸರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಇಲ್ಲಿಂದ ಬರ್ತದೆ. ಹೇಗೆ ಬರ್ತದೆ? ஏனென்றால் உங்கள் நிலைமைகளை தேவன் அறிவார். ಆಮೆನ್. ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರು ನಿನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ತಿಳಿದಿದ್ದಾನೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாய் நீ ஆண்டவரை தேடி வரும்போது, ನೀನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ ಬರುವಾಗ, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வரும்போது, ನೀನು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸಿಕೊಂಡು ಬರುವಾಗ பரலோகம் உன்னை குறித்து பேசும். ಆಮೆನ್. ಪರಲೋಕವು ನಿನ್ನ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡ್ತದೆ. நீ ஒண்ணு சொல்ல தேவையே இல்லை. ನೀನು ಹೇಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆಯೇ ಇಲ್ಲ. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்துகிறார், பற்றி எதையும் சொல்லல அவர். ಅಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನನ್ನು ತಾನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ತಾನೆ. ಅದರ ಕುರಿತಾಗಿ ಆತನು ಏನು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. ಮತ್ತೆ 4ಆம் அதிகாரம் 1லிருந்து 11 வசனத்துல வாசிக்கும் போது, ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ರಿಂದ 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿ ನೋಡಿಕೊಳ್ಳುವಾಗ, டெம்டேஷன் ஆஃப் ஜீசஸ், இயேசு பிசாசனால் சோதிப்படுவதற்கு ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ಅಲ್ಲಿ ಶೋಧಕನಿಂದ ಶೋಧಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅರಣ್ಯಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗಲ್ಪಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ಅಲ್ಲಿ ಶೋಧನೆಗಳನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಮನುಷ್ಯನು ಆತನು ಧನ್ಯನು. அல்லேலூயா, அல்லேலூயா. சகலத்தை படைத்தவருக்கே சோதனையா?
ಅಲ್ಲಿ ಸಕಲವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಆತನಿಗೆ ಅಲ್ಲಿ ಶೋಧನೆಯ. பாருங்க, அவரே ட்ராப்ல விடுறதுக்கு பிசாசு பலவிதமான வார்த்தைகளை சொல்றான். ಅಲ್ಲಿ ಆತನನ್ನು ಆದಿ ತಪ್ಪಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅನೇಕ ಶೋಧನೆಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಸೈತಾನ ನೀಡುತ್ತಾನೆ. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, ಆದ್ರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಲ್ಲಿ ಗಮನಿಸಿರಿ. வார்த்தைகள் மூலமாக அவனுக்கு பதில் கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆ ಸೈತಾನನಿಗೆ ಉತ್ತರವನ್ನು ನೀಡುತ್ತಾನೆ. நமக்கு கூட சில சோதனைகள் வரும் பிரியமானவர்களே. ನಮಗೂ ಕೂಡ ಕೆಲವೊಂದು ಶೋಧನೆಗಳು ಬರ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. நம்ம சண்டை எல்லாம் போடக்கூடாது, ನಾವೆಲ್ಲ ಜಗಳವನ್ನು ಮಾಡಬಾರದು, வாக்குத்தத்தெல்லாம் பண்ணக்கூடாது. ವಾಗ್ವಾದಗಳನ್ನು ಮಾಡಬಾರದು. வசனத்தில் என்ன சொல்லிக்குதோ அப்படி சொல்லுவோம். ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ಪಟ್ಟಿದ್ಯೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ அது ಮಾಡಬೇಕು. மாதிரி நடந்தா போதும். ಆ ರೀತಿಯಾಗಿ ನಡೆದರೆ தேவன் நம்மோடு கூட இருப்பார். ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರ್ತಾನೆ. அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya. இந்த 10 days ஜீசஸ் குறித்து நிறைய அது நிறைய பிரசங்கம் அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ಅಲ್ಲಿ ಶೋಧಿಸಲ್ಪಡುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಅನೇಕ ಸಮಯ ಹಿಡಿತದೆ. ஆனால் ஆண்டவர் பாருங்க, சுலபமாக வார்த்தையினாலே அவளை மேற்கொள்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬಹಳ ಸುಲಭವಾಗಿ ಆತನನ್ನು ಜಯಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா, ஹalleluya. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கட்டாய சோதனை வரும். ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೂ ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಶೋಧನೆ ಆದು ಬರುತ್ತದೆ. ஏன்னா அது சோதனை தப்பித்துக் கொள்ளும்படி தேவன் வழியை உண்டாக்குவார் என்று வேதம் சொல்கிறது. ಅಲ್ಲಿ ಶೋಧನೆಯಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ಮಾರ್ಗವನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾನೆ. அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya. பாருங்க, முதலாவது தன்னை ஒப்பு கொடுக்கிறா, எகிப்து தேசத்துக்கு போறாங்க. ಮೊದಲನೇದಾಗಿ ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ತನ್ನನ್ನು அது ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ತಾನೆ. முன்னதாக தேவனுடைய சித்தத்தின்படி ஆலயத்தை கொண்டு போறாங்க, விருத்த சேதனை பண்றாங்க, அவருக்கு அபிஷேக பிரதிஷ்டை பண்றாங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಆತನನ್ನು ಆಲಯಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ ಸುನ್ನತಿಯನ್ನು ಮಾಡ್ತಾರೆ, ಪ್ರತಿಷ್ಠಿಸುತ್ತಾರೆ. அங்கிருந்து எகிப்து போறா, திரும்ப இஸ்ரேல் தேசத்துக்கு வரார். ನಂತರವಾಗಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಆತನನ್ನು ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ, ಮತ್ತೆ ಹಿಂದಿರುಗಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ಕೊಂಡು ತರುತ್ತಾರೆ. அப்புறம் பாத்தீங்களா, ஞானஸ்நானத்துக்கு வந்து ஞானஸ்நானம் ஆண்டவர் எடுக்கிறாரு. ಅನಂತರವಾಗಿ ಗಮನಿಸುವುದಾದರೆ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನವನ್ನು ಆತನು ಹೊಂದಿಕೊಳ್ತಾನೆ. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் ஆவினாலும் இது ஜலத்தினாலும் ஆவினால் பிரவேசிக்கலைன்னா பரலோக ராಜ್ಯத்தை பிரவேசிக்க முடியாது. ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿಸದೆ, ಒಬ್ಬನು ಆತ್ಮದಿಂದಲೂ ನೀರಿನಿಂದಲೂ ಹುಟ್ಟದೆ ಹೋದರೆ ಆತನು ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ಪ್ರವೇಶಿಸುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya. அப்புறம் பாத்தீங்களா, ಅನಂತರವಾಗಿ ಗಮನಿಸೋದಾದ್ರೆ மத்தேயு அப்பதான் பாருங்க, மத்தேயு 5 அதிகாரத்துல அவருடைய ஊழியம் ஆரம்பிக்கிறது. ನಂತರವಾಗಿ ಗಮನಿಸೋದಾದರೆ ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆತನ ಸೇವೆಯು ಪ್ರಾರಂಭಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்து அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ಆತನು ಆ ಜನರ ಗುಂಪನ್ನು ಕಂಡು ಬೆಟ್ಟವನ್ನೇರಿ ಕೂತುಕೊಂಡು ತರುವಾಯ ಆತನ ಶಿಷ್ಯರು ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದರು. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசத்தில் சொன்னதாவது என்று சொல்லி அந்த ஊழியத்தின் பாதை ஆரம்பிக்கின்றது. ಆತನು ಅವರಿಗೆ ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡಿ ಹೇಳಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ಆತನ ಸೇವೆಯ ಮಾರ್ಗ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. அல்லேலூயா, ஹalleluya. அது process பாருங்க, அதுக்கு ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ನೋಡ್ರಿ, ಆ ಕಾರ್ಯವು ಸಂಭವಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ಆತನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾನೆ. அப்பொழுதுதான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. ಆಗ ಮಾತ್ರವೇ ಆತನು ಸೇವೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾನೆ. தன் வாயை திறக்கிறார். ಆತನು ಬಾಯನ್ನು ತೆರೆಯುತ್ತಾನೆ. எல்லா தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. ಎಲ್ಲವೂ ದೇವರ ಬಾಯಿನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯಗಳನ್ನು ஒரு ನೆರವೇರಲ್ಪಡುತ್ತದೆ. மனிதனை மாற்றக்கூடிய வார்த்தைகள், ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂತ ಮಾತುಗಳು, மறுரூபமாக்குற வார்த்தைகள், ಅಲ್ಲಿ ಆತನನ್ನು ಮರುರೂಪಾಂತರ ಪಡಿಸುವಂತ ಕಾರ್ಯ, சுத்திகரிக்கிற வார்த்தைகள், ಅಲ್ಲಿ ಶುದ್ಧಿಪಡಿಸುವಂತ ವಾಕ್ಯ, ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள், ಅಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದದ ವಾಕ್ಯ, திடப்படுத்துற ಅಲ್ಲಿ வார்த்தைகள், ದೃಢಪಡಿಸುವಂತ ವಾಕ್ಯ, உருவாக்குற வார்த்தைகள், ಅಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಸುವಂತ ವಾಕ್ಯ, ஜீவனோடு எழுகிற வார்த்தைகள், ಅಲ್ಲಿ ಜೀವದಿಂದ ಎಬ್ಬರಿಸುವಂತ ವಾಕ್ಯ, எல்லாம் அவர் மூலமாக வெளிப்படுகிறது. ಎಲ್ಲವೂ ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಹೊರಟು ಬರುತ್ತದೆ. அல்லேலூயா, ஹalleluya. இவள் எல்லாத்துக்கு பிறகுதான் ஆண்டவர் தன் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ಇವೆಲ್ಲವನ್ನು ಕುರಿತಾಗಿ ದೇವರು ತನ್ನ ಸೇವೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾನೆ. பாருங்க, அப்புறமா நம்ம சொல்ல தேவையில்லை. ಅನಂತರವಾಗಿ ನಾವು ಹೇಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆಯೇ ಇಲ್ಲ. தேவனுடைய வல்லமைகள் அவர் மூலமாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ಅಲ್ಲಿ ದೇವರ ಶಕ್ತಿ ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, நம்ம நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಬೇಕು. வாய்களை நாம் திறக்க வேண்டும். ನಾವು ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆಯಲ್ಪಡಬೇಕು. முதலாவது, ஒரு மனுஷனுக்கு மறுபடியும் பிறந்த அனுபவம் தேவை. ಮೊದಲನೇದಾಗಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ ಮತ್ತೆ ಹುಟ್ಟುವಂತ ಅನುಭವ ಬೇಕು. அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்து இயேசு சொன்னபடி நமக்கு ஞானஸ்நானமும் அவசியம். ನಂತರವಾಗಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ನಮಗೆ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. அது ஆன பிறகு நம்ம வாழ்க்கை ஒன்றும் சுகமாய் போவதில்லை. ಅದಾದ ನಂತರ ನಮ್ಮ ಜೀವಿತ ಬಹಳ ಸುಖಕರವಾಗಿ ಹೋಗೋದಿಲ್ಲ.
சில விதமான பயங்களினால் அங்கும் இங்கும் நாம் ஓடாடலாம். ಅಲ್ಲಿ ಭಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಓಡಾಡಬಹುದು. அவைகள் மத்தியில தேவன் நம்மை பாதுகாக்கிறார். ಅವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಕೂಡ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಯುತ್ತಾನೆ. சோதனைகள் வரும். ಶೋಧನೆಗಳು ಬರುತ್ತದೆ. சோதனை வராதபடி நாம் என்னத்தை போய் ನಾವು சொல்ல முடியுங்க? ಅಲ್ಲಿ ಶೋಧನೆಗಳು ಬರದಾಗಿ ನಾವು ಹೋಗಿ ಏನು ಹೇಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? என்னன்னு சொல்லுவீங்க நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே? ಏನೆಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳ್ತೀರಾ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ? இதுல இருக்குதுன்னு சொல்லுவீங்களா? ಇದನ್ನಿರುವಂತದ್ದನ್ನು ಹೇಳ್ತೀರಾ? இல்ல உங்களுக்கு அனுபவத்துல வந்த காரியங்களை சொல்லுவீங்களா? ನಿಮಗೆ ಬಂದಂತ ಅನುಭವಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಹೇಳ್ತೀರಾ? ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஏன் ஊழியம் செய்ய முடியல? ಯಾಕೆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ? ஏதோ எனக்கு வேணாம், நான் வரேன், நான் போறேன்னு இருக்கிறாங்க நிறைய பேர். ಏನು ನನಗೆ ಬೇಡ, ನಾನು ಬರುತ್ತೇನೆ ಹೋಗ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅನೇಕ ಜನರಿದ್ದಾರೆ. உண்மை உள்ள விசுவாசியா நான் இருக்கிற அது போதும்ன்றீங்க. ನಾನು ನಂಬಿಗಸ್ತನಾದ ಸೇವಕನಾಗಿರ್ತೇನೆ, ಅದು ನನಗೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆண்டவரே வாய்களை திறந்து சுவிசேஷம் ஆரம்பிக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರೇ ಬಾಯಿಯನ್ನು ತೆರೆದು ಆತನ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುತ್ತಾನೆ. ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றுவர்களாக மாறுங்க. ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವರಾಗಿ ಮಾರ್ಪಡ್ರಿ. நம்ம ஆண்டவரை பின்பற்றுவோம் என்று சொல்லுவோம் என்றால், ನಾವು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವರಾಗಿರುವುದಾದರೆ தயவு செஞ்சு வாயை திறந்து பேசு. ದಯಮಾಡಿ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ಮಾತನಾಡಿ. வருகிற சோதனைகளும் பலவிதமான காரியங்களும் தேவனை எப்படியாவது நீ மற்றவர்களுக்கு சொல்லத்தான் அவைகள் அனுமதிக்கப்படுகிறது. ಬರುವಂತ ಶೋಧನೆಗಳು, ಬರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು, ಸಂದರ್ಭಗಳು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಹೇಗಾದ್ರೂ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ತಿಳಿಸಬೇಕಾಗಿರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவைகள் மத்தியில தான் வல்லமையாய் ஒரு ஊழியம் செய்ய முடியுது. ಅವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೇ ನಾವು ಬಲವಾಗಿ ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. எல்லா மகிமை அவருக்கு தான் போகுது. ಎಲ್ಲಾ ಮಹಿಮೆಯು ಆತನಿಗೆ ಹೋಗುತ್ತದೆ. அப்பதான் சொல்ல முடியும், தேவன் என்னோடு இருக்கிறார். ಆಗ ಮಾತ್ರವೇ ನಾವು ಹೇಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡವಾಗಿದ್ದಾನೆ. அதான் பவுல் சொல்றாரு, ಅದೇ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ನಾನು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಶಿಲುಬೆಗೆ ಜಡಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ஆனாலும் பிழைத்திருக்கிறேன், ಆದರೂ ನಾನು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. இனி நான் அல்ல, ಇನ್ನು ಜೀವಿಸುವವನು ನಾನಲ್ಲ, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். ಕ್ರಿಸ್ತನೇ ನನ್ನಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾನೆ. அவரே எல்லா காரியத்தையும் செய்கிறார். ಆತನೇ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. அப்பெல்லாம் நான் என்ன செய்யறது? ಹಾಗಾದ್ರೆ ನಾನೇನು ಮಾಡೋದು? என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்வது. ನಾನು ಅರ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ அவர் என்ன சொல்ல செய்கிறாரோ அதுபடி நான் செய்வதற்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுப்பது. ಆತನು ಏನು ಹೇಳ್ತಾನೋ ಅದನ್ನು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನನ್ನ ಜೀವಿತ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ, சுவிசேஷம் சொல்வது ஆண்டவரை பற்றி இயேசு உன்னை நேசிக்கிறார்னு சொல்றது எவ்வளவு நேரம் ஆகும்? ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಸಂದರ್ಭ? அதுதான் சுவிசேஷம். ಅದೇ ಸುವಾರ್ತೆ. தேவன் உன்மேல் அன்பா இருக்கிறார்னு சொல்றதுதான் சுவிசேஷம். ದೇವರು ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ தேவன் ಹೇಳುವಂತದ್ದು உன்னை ಸುವಾರ್ತೆ. பாதுகாக்கிறார்னு சொல்றதுதான் சுவிசேஷம். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕಾಯುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದೇ ಸುವಾರ್ತೆ. தேவன் உன்னை சுகமாக்குறார் என்பதுதான் சுவிசேஷம். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಸೌಖ್ಯಪಡಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದೇ ಸುವಾರ್ತೆ. இது நம்ம சொல்ல வரலனா என்னங்க பிரயோஜனம்? ಇದನ್ನು ನಾವು ಹೇಳದೆ ಹೋದರೆ ಏನು ಪ್ರಯೋಜನ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் இதை எதிர்பார்க்கிறார். ದೇವರು ಇದನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ. இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல சந்தோஷமா இருக்கிற சகோதரனே சகோதரியே, ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರ್ತಕ್ಕಂತಹ ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಗೆ, இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாவற்றையும் சன்னை ஒப்பு கொடுத்தாரோ, ಈ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಲ್ಲವೂ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಹೇಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನೋ, எப்படி ஊழியத்தை ஆரம்பித்தாரோ, ಹೇಗೆ ಆತನ ಸೇವೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದನೋ, அதே மாதிரி நாமும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಾವು ಅಲ್ಲಿ ಜವಾಬ್ದಾರಿ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. சீஷர்கள் போய் ஊழியத்தை செய்தார்கள். ಅಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು ಹೋಗಿ ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡಿದರು. தேசங்கள் ஆண்டவர் பக்கமாக திரும்பினது. ಅಲ್ಲಿ ದೇಶಗಳೇ ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡಿತು. ஆனா எந்த விதமான சப்தமும் இல்லை. ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ವಿಧವಾದಂತ ಶಬ್ದವಿಲ್ಲ. ஆனா இன்றைக்கு அந்த ஊழியத்தின் பலனை நிறைய பேர் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ಆದರೂ ಕೂಡ ಈ ದಿನದಲ್ಲಿ ಅದರ ಸೇವೆಯ ಕುರಿತಾಗಿ ಅನೇಕ ಜನರು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதே மாதிரி தான் நீங்க செய்யற அமைதியான ஊழியங்கள் கூட, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಕೂಡ ನಿಶಬ್ದವಾಗಿ ಮಾಡತಕ್ಕಂತ ಸೇವೆಗಳು பரலோகம் பாக்குது, ரெகக்னைஸ் பண்ணுது. ಅಲ್ಲಿ ಪರಲೋಕವು ಅದನ್ನು ಗುರುತಿಸುತ್ತದೆ. அதை பறித்து நிறைய பேர் வேற பக்கம் எங்கனா பேசி நிப்பாங்க. ಅದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಬೇರೆ ಕಡೆ ಎಲ್ಲೋ ಬೇರೊಬ್ಬ ಜನರು ಮಾತನಾಡ್ತಾರೆ. ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ஏதோ ஒரு நாட்டுல இருக்கிற ஒரு சகோதரன் உங்களை குறித்து பேசி நிப்பாரு. ಅಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ದೇಶದಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಮೂಲೆಯಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಒಂದು ಸಹೋದರ, ஒரு சகோதரி எனக்கு நான் ரொம்ப துன்பத்துல இந்த நேரத்துல வந்து இங்க சுவிசேஷம் சொல்லி என்னை ரட்சிப்புக்குள் நடத்தினார்கள். ನಾನು ಬಹಳ ವೇದನೆಯಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದಂತ ಸಹೋದರಿ ಬಂದು ನನಗೆ ಸುವಾರ್ತೆ ಹೇಳಿ ನನ್ನನ್ನು ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಸಿದರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇನೆ, தேவன் பிள்ளையாக என்ன மாறி இருக்கிறேன், ನಾನು ದೇವರ ಮಗುವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதாங்க. அப்படி நீங்க பரவ தேவையில்லை, நீங்க சொல்லி தெரியணுன்ற அவசியம் இல்லை, அதுவா பரவி இருக்கும். ನೀವು ಹೇಳಿ ತಿರುಗುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ಅದಾಗಿಯೇ ಅದು ಹರಡುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. May God bless you all. ದೇವರು ತಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.